நிறைய பேத்துக்கு வந்து கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக பொருள் மாற்றி மாற்றி வாங்கி வைக்கிறது, கவுண்டர் டாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து கிச்சன் ரூம் வந்து ரொம்ப பெட்டியாக ஒருத்தர் நின்று சமைக்கிற அளவுக்கு இத்தினோண்டு தான் இருக்கும். அதை என்ன தான் மேக் ஓவர் பண்ணாலும் அது இத்தினோண்டு கவுண்டர் டாப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுப்பு மேடை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜலதாரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஹால் வந்து மேக் ஓவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த டீப்பாய் மேலே பார்த்துட்ருக்கிற இந்த வால்பேப்பர் நான் கிச்சனில் வந்து அடுப்புக்கு பக்கத்தில் சைடில் ஒட்டலாம் அப்படின்ட்டு வாங்கினேங்க. 2 காம்போ ஆஃபர் அப்படின்னு வாங்கினேன். ஆனால் அகலம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் சைஸ் வந்து அதனுடைய அளவு வந்து சின்னதாக இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துக்கு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, பட் நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு டீப்பாயில் போடணுன்னு ஆசை. இப்போ அது போட்டதுலேருந்து யார் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த டீப்பாய் டிசைன் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. என்னோடய ஹாலுக்கு வந்து அது ஒரு ஹைலைட். அப்படின்னா இந்த கொடி மாதிரி இருக்கிற ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அந்த பூக்களை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஆர்டிஃபிஷிக்கல். அந்த ஜன்னலில் ஒட்டி மேலே கொடி மாதிரி போகிறது வந்து ஆர்டிஃபிஷிக்கல். மீஷோவில் வாங்கினேன். இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து பிரெரில் மார்க்ஸு. இது வந்து ஒரு பிலோடென்ட்ரன் வகையை சேர்ந்தது, இன்டோர் பிளான்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டோர் பிளான்ட்டு வந்து ரொம்ப வளராது, ஏதாவது ஒரு நோய் மாதிரி சுருங்கி இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. எங்கிட்டலாம் அப்படி கிடையாது. நான் வாரத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா தண்ணி நிறையா வலிய ஊற்றி வெயிலில் வச்சுருவேன். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்து எப்பவும் போல் வீட்டுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். புது லீஃபெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு மூலையில் ஹாலில் நான் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கப்பீஸு அப்புறம் பலூன் மோலி இதெல்லாம் வளர்த்தணும்னு ஆசை. இப்போதைக்கு வந்து கப்பீஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஃபிஷ் டப்புக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபாக்ஸ் டெயில் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இது வந்து நான் வச்சதுலேருந்து ரொம்ப சூப்பராக வளருது. ஒரு சின்ன கிள் தாங்க வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நீளமாக பெருசாக வளர்ந்துருக்குதுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் அன்றாட வாழ்க்கைக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ மேக் ஓவரெலாம் முடிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. இன்னுமே நிறைய குட்டி மேக் ஓவர்ஸ் நான் பண்ண போகிறேங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஹால் அப்படிங்கிறது நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்து போகிற இடம். நம்ம கொஞ்சம் அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே மதிப்பு கூடும். நமக்கும் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க, நான் வந்து வாரம் என்ன வீட்டில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் நிறையா விளாகில் நான் சொல்லியிருக்கேன். டெய்லி வந்து என்னுடைய பையனுக்கு நான் வெண்டைக்காய் கொடுத்துருவேன். அதில் வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கிற வெண்டைக்காய் ஒரே நாளில் சமைக்கிறது கிடையாதுங்க. 2ஆக பிரித்து 2 நாள் சமைக்கக்கூடிய வெண்டைக்காய் இது. ஒவ்வொரு டைம் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக போட்டு 3 நாளாக கூட வச்சுக்குவேன். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பொரியல் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்டைக்காய் கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி தான் பீட்ரூட் வந்து என்னுடைய கணவர் சாப்பிட மாட்டார். நானும் என்னுடைய பையன் மட்டும்தான். அதனால தான் ஒரு பீட்ரூட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரெட்டிஸாக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொரியல் அந்த மாதிரி. என்னோடய கணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவார். இந்த வெண்டைக்காய் பீட்ரூட்டும் தொடவே மாட்டார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் இந்த கேரட்டு பீன்ஸ், எப்போ பார்த்தாலும் கேரட் பீன்ஸு இல்லாட்டி அவரைக்காய் பீன்ஸு இந்த மாதிரி. அது போக பொல்லங்காய், அப்புறம் இப்போ எப்படியே திட்டி நான் கீரை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவர் தான் வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணுவார். இந்த கேரட் பீன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொரியலுக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும், பொரியலும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இந்த காயில் கொஞ்சமாக போடுவேன். அதுவும் நான் இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் ஃபுல்லாக எடுக்கலிங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பீன்ஸு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எனக்கு நீளமாக பீன்ஸை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வெறும் பீன்ஸை மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தார். மறுபடியும் வாரத்தில் 2 நாள் நாங்கள் சந்தைக்கு போவோம் இல்லையா, சரி அப்பப்போ வாங்கிக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக தீரதில்லை, அதனால் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் இப்போ கறி குழம்புல எப்படி கறியை தேடி எடுத்து போடுவோமோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த முள்ளங்கிக்கு வந்து ரொம்ப சண்டை வருங்க. இப்போ இவர் வாங்கிட்டு வந்திருக்க முள்ளங்கியே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் 2 முள்ளங்கி எச்சா வேணும் தான் நாங்கள் நினைப்போம். எவ்வளோ முள்ளங்கி இருந்தாலும் எங்கள் வீட்டில் பத்தாது. சாம்பார் வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக வைப்பேன். அதில் இருக்கிற முள்ளங்கிக்கு அவ்வளோ போட்டி இருக்கும். பொல்லங்காய் எப்படின்னா பாதி வந்து சாம்பார்லேயும் பாதி வந்து பொரியல் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி தான். தேங்காய் வந்து ஒன்று குட்டியாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் அப்பப்போ இருக்கும். எது இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கிக்குவோம். இப்போ நான் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு தான் நான் எங்கள் வீட்டில் வந்து வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். எப்போவுமே கொஞ்சமாக ஆகட்டும் நிறையா ஆகட்டும் எதில் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும் இந்த மாதிரி போசியில் வச்சு பண்ணுவேன். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக சாதம் வரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நினப்பு. எப்படி ஒவ்வொன்றும் வந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் இந்த டைமில் நாங்கள் எடுத்து போன்ட்டு ஒரு கண்டிஷனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் நெடக்கடலை கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ பொரியல் செய்யும்போது சரி, வெஜிடபிள் பொரியல் செய்யும்போது நெடக்கடலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜ் பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக நெடக்கடலை இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்துக்கடலை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சாக்கில் வந்து மளிகை பொருள்
பொருளெல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மளிகை பொருள் வாங்குவேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 பேக்கெட்டு நடக்கடலையாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கடலை வந்து நாங்கள் பொரியல் ஆகட்டும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது சேர்த்திப்போம். இது கூட வந்து தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் மீல் மேக்கரு இதெல்லாம் போட்டு நான் ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து அவரைக்காயும் கேரட்டும் பொரியல் பண்ணுறதுல வந்து இந்த நடக்கடலை போடுவோம். சுக்குட்டிக்கீரை பொரியல் பண்ணும்போது நடக்கடலை போடுவோம். இந்த மாதிரி சாப்பாட்டில் அப்படியே வேக வைக்கிற சாப்பாட்டில் போடும்போது அந்த நடக்கடலை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக பெருசாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாட்டோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கூட இதெல்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாளையிலேருந்து ஒரு 3 டேஸ் வந்து லீவ் தான் என்னோடய பையனுக்கு. எனக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி வீடு, அப்புறம் இந்த காலனி வீடு இந்த மாதிரி வீட்டிலலாம் வாழணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்து இருக்கணும், முஸ்லீம் இருக்கணும், கிறிஸ்டின்ஸு எல்லோரும் வந்து கலந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சமயத்தவர் இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லா அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஒரு கஷ்டம் ஆகட்டும், ஒரு சந்தோஷமாகட்டும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து அதைய பகிர்ந்துக்கணும், ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு முஸ்லீம் அவங்களோட பண்டிகைனா அவங்களோட பண்டிகைக்கான இது கொண்டாடுறதுக்கு நாங்களும் போய் கலந்துக்கணும். இந்துக்களோட தீபாவளி ஆகட்டும், இந்த சரஸ்வதி பூஜை அதுவும் வந்து அவங்க எல்லாருமே கலந்துக்கணும். கிறிஸ்டின்ஸும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி 3 மதத்தினரும் ஒன்றோட ஒன்று கலந்து ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி அவங்க எங்கள் குழந்தைங்க அவங்க குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளையாண்டு வளரணும். கடைசி வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா உறவு முறைகள் வந்து சில சமயத்தில் நம்மளை காலவரியோட தான் பார்க்குது. என்னோடய சொந்தம் ரொம்ப இதுதான். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க வர்ற மாதிரி உறவு முறைகள் வர்றது கிடையாது. அதுலேயும் நெய்பர்ஸ் நல்ல விதமாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். யாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு இல்லை. அந்த கஷ்டத்துலேயும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கணும். வருஷத்துக்கு ஒரு 2 டைமாவது எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரணும். இந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை இருக்குங்க. நான் இருக்கிற ஏரியா வந்து எப்படின்னா சுத்தமாக அதாவது ஒரு 2 விஷயம் பேசினாவே அவங்க பொண்ணான நேரம் நமக்காக செலவிடுற மாதிரி ஒரு பெரிய பாரமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாதுங்க. நான் வாழ்ந்த கிராமத்தில் வந்து என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து நான் பஸ் விட்டு இறங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வீடு அத்தனை சொந்தங்களையும் தாண்டி கடைசியாக தான் என்னுடைய வீடு இருக்கும். நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நான் பிளான் பண்ணி 4-5 கவர் வாங்கிடுவேன். இது இவங்களுக்கு கொடுக்கணும், அது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ குட்டீஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கணும். இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வாங்கிட்டு தான் நான் போவேன். போகும்போதே அதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து பேக்கில் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுப்பேன். ஏன்னா வேறு எங்கேயாவது பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் சிரமப்படுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். அப்படி வச்சு தான் நான் கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு போவேன். இந்த மாதிரி தான் கிராமத்தில் வந்து நாங்கள் வளர்ந்தோமா. அப்படி இருந்துட்டு இந்த சிட்டிக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இல்லை, குடி இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த பிளான்ட் வைக்கிறது, இந்த ஹாலை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது டெக்கரேட் பண்ணி வீட்டை வந்து அழகு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடும்பத்தில் வேலைகள் நிறையா இருக்குது. அது கூட இது எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது கொஞ்சம் நிறைவாக இருக்குது. எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறாது. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எல்லா சமயத்தோரும் ஒன்றா சேர்ந்து பக்கத்து வீடாக வாழணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. பட் இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு தான். உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஆசையெல்லாம் நிறைவேறாது. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்ட் செவுத்துக்குள்ளே நிறைய குட்டி குட்டி வீடுகள் இருக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு சமயத்தினர் குடியிருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இந்த மாதிரி இல்லை. நான் இருக்கிற ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிடுன்னு இருக்கிற மாதிரியான ஏரியா அது. எப்படின்னா எல்லோரும் ரொம்ப ரேர் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து நம்ம பேசுகிறது எல்லாமே. அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. இதில் தப்பான நோக்கம் எதுவும் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணுங்கிறது என்னோடய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சாதம் வந்து ரொம்ப உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து நான் மீல் மேக்கர் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். எப்போவுமே இந்த ஒரு பிரியாணி ஆகட்டும் அதில் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதில் எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக தான் செய்வோம்.
இன்னுமே நிறையா இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. மேக் ஓவர் வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போகிறேன். கிச்சனில் வந்து கொஞ்சமாவது கவுண்டர் டாப் இருக்கிற மாதிரி, அதாவது ஜலதாரை வந்து நடுவில் இருக்கும். ஜலதாரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாவது கவுண்டர் டாப் நீளமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நான் மேக் ஓவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவேன், வால்பேப்பர்லாம். அதெல்லாம் உங்களுக்கு இனி வ்ளாகில் வந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வாங்குவேன். காசெல்லாம் தேவையில்லாமலாம் வீணடிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. எப்போவுமே ஒரு நாள் முடியுதுன்னா அந்த அன்னைக்கு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா தான் அந்த நாள்லாம் முடிஞ்ச மாதிரி. அந்த மாதிரி தான் நானும் பண்ணினேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் பத்திரமா சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுங்க. டேக் கேர். பை.